ஹாய் வணக்கம் நண்பா, வெல்கம் டு தமிழ் டெக் ரிவ்யூ. நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி ஃபேஸ்புக்கில் இலவசமாக ஏர்ன் பண்ணுறோன்னு சொல்லி பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம தமிழ் டெக் ரிவ்யூ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா கீழே உள்ள ரெட் கலர் பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஓலன்னு செட் பண்ணி விட்டீங்கன்னா தமிழ் டெக் ரிவ்யூவில் அப்லோட் பண்ணுற வீடியோக்களோட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும். இப்போ வாங்க வீடியோக்கு போகலாம். சில நண்பர்கள் என்னட்ட கேட்டிருந்தாங்க ஃபேஸ்புக்கில் எப்படி ஏர்ன் பண்ணுறேன்னு சொல்லி. அதை பற்றி ஒரு விரிவான விளக்கம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதலாவது பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக் உலகளாவிய ரீதியில் மக்கள் அதிகம் பாவிக்கப்பட வலைத்தளங்களில் சமூக வலைத்தளங்களில் 3ஆம் இடத்துல இருக்குது. முதலாம் இடத்துல பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் இருக்குது, 2ஆம் இடத்துல யூடியூப், 3ஆம் இடத்துல ஃபேஸ்புக். அதாவது சராசரியாக ஒரு மாதத்துக்கு 1 பில்லியன் பேர் ஃபேஸ்புக்கை யூஸ் பண்ணிடும். அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் ஃபேஸ்புக் பிரபலமாக இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஈஸியாக ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். ஃபேஸ்புக் சூஸ் பண்ணிக்க பார்த்துருப்பீங்க, குரூப் மற்றது பேஜஸ்ன்னு சொல்லி 2 இருக்குது. அதன் மூலம் தான் ஏர்ன் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் குரூப்பாலையும் பேஜாலையும் என்ன மாதிரி ஏர்ன் பண்ணிட்டு பார்ப்போம். நீங்கள் உங்களோட ஃபேஸ்புக் பேஜில் அதிகளவான பேர் உங்களை லைக்ஸ் பண்ணியிருக்கணும். இல்லை நீங்கள் ஒரு குரூப் வச்சுருந்தீங்கன்னா அதிகளவான பேர் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணியிருந்தால் அதன் மூலம் ஏர்ன் பண்ணலாம். அது எப்படின்னா, இப்போ உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்க, நீங்கள் உங்களோட ஃபேஸ்புக் குரூப்பில் 30,000 பேர், அதாவது 30K பீப்புள் உங்களோட குரூப்ல இருக்கிறோம். அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய பிஸ்னஸ் கம்பெனிகள் அல்லது பெரிய பெரிய ஷாப்புகள் என்ன செய்யும்னா, தங்களோட பிஸ்னஸை பெருக்கிறதுக்காண்டி உங்கள்கிட்ட குறிப்பிட்ட அளவு பேமெண்ட் செய்கிறோம், நீங்கள் எங்களை ப்ரொமோட் பண்ணி தாங்கன்னு சொல்லி கேட்பினோம். அல்லது பெரிய பெரிய கடைகள் என்ன செய்யும்னா, உங்கள்கிட்ட குறிப்பிட்ட அளவு பேமெண்ட் செய்து தாங்கள் உருவாக்குற ப்ராடக்டை உங்களோட ஃபேஸ்புக் பேஜில் வேறு உங்க குரூப்லயோ ஓட சொல்லி குறிப்பிட்ட அளவு அமௌண்ட் தருவீங்க. ஓகே, இப்போ உதாரணமா பார்த்தீங்கன்னா, என்ன தெரிஞ்ச நண்பர் ஒருவாள் ஹேர் ஸ்டைல்னு சொல்லி ஒரு குரூப் வச்சிருக்கிறார். அதாவது ஃபேஸ்புக் குரூப் ஒன்று சொல்லி வச்சிருக்கிறார். அவர் அந்த குரூப்பை 2018ஆம் ஆண்டு திறந்தவர். இப்போ பார்த்தீங்கன்னா குரூப்ல மெம்பர்ஸ் எண்ணிக்கை 266K. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அவருக்கு பெரிய பெரிய கம்பெனிகள்ல இருந்து தங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் தங்களை ப்ரொமோட் பண்றதுக்காண்டி குறிப்பிட்ட அளவு பேமெண்ட்டை செய்து அவன் ப்ராடக்டை தன் பேஜில் போட சொல்லி கொடுத்தவர். இப்படித்தான் ஃபேஸ்புக்கில் ஏர்ன் பண்ணலாம். இது ஒரு மிகச்சிறந்த வழி, அதை விட ஈஸியான ஒரு வழி. நீங்கள் என்ன செய்யணுமெண்டா, ஒரு குரூப் ஒன்றோ இல்லை ஃபேஸ்புக் பேஜ் ஒன்றோ கிரியேட் பண்ணிட்டு ஒவ்வொரு நாளும் கடைசி ஒரு போஸ்ட் அது நீங்கள் கஷ்டப்படுத்தல, கூகுளில் சர்ச் பண்ணி எந்த கண்டென்ட்ல குரூப்போ ஃபேஸ்புக் பேஜ் திறக்கிறீங்களோ அந்த கண்டென்ட்டை கூகுளில் சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணி ஒரு படத்தை எடுத்து போடுங்க. இப்போ டெய்லி போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு யூசர்ஸும் மெம்பர்ஸும் அதிகமாக வந்துருக்கிறோம். அப்படி வந்துருச்சுமெண்டா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலேஜ் இல்லை 10K 15K மெம்பர்ஸ் வந்துட்டுமெண்டா அதுக்கப்புறம் பிஸ்னஸ் கம்பெனிகளோ இல்லை ஷாப்புகளோ உங்கள்கிட்ட தங்களை ப்ரொமோட் பண்ணுறது கட்டாயமாக ஒரு சின்ன பேமெண்ட் செய்வீங்க. ஸோ ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஏர்ன் பண்ண நினைச்சிங்கன்னா இப்போவே நீங்கள் போய் பேஜோ அல்லது குரூப் கிரியேட் பண்ணுங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரி நேமில் ஃபேஸ்புக் பேஜ் கிரியேட் பண்ணுறது, எப்படி குயிக்காக ஏர்ன் பண்ணுறோன்னு சொல்லி பார்ப்போம். உதாரணமாக இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்ட போகிறீங்க, அதுக்கு காணி வாங்குறீங்க. நீங்கள் முதல்ல போய் காணியை செக் பண்ணீங்க, இந்த காணியில் வீடு கட்டலாம் அமௌண்ட்டு. அதே மாதிரி தான் கூகுளில் ட்ரெண்டிங்காக உள்ள நேமில் தான் நீங்கள் ஃபேஸ்புக் பேஜ் கிரியேட் பண்ணானே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா குயிக்காக அவங்கள அச்சீவ் பண்ணி விடும். அதாவது உங்களோட பேஜை இல்லை குரூப்பை குயிக்காக மக்கள்கிட்ட கொண்டே சேர்க்கும். அதுக்கு நல்ல உதாரணம் பார்த்தீங்கன்னா, 2019ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் நான் ஃபேஸ்புக் ஒன்று தட்டி கொண்டு போயிருக்கேன். அதில் கொரோனான்னு சொல்லி ஒரு குரூப் வந்திருந்தது. அந்த குரூப்பை ஒரு 3 நாளைக்கு முதல் பார்த்துட்டா அதில் அந்த குரூப்பில் 1 மில்லியன் மெம்பர்ஸ் இருக்கிறேன். கரண்ட் சிச்சுவேஷனுக்குரிய மாதிரி அவர் அந்த நேமை சூஸ் பண்ணபடியே அவருக்கு குயிக்காக அச்சீவ் பண்ணிட்டார். எந்த தற்காலத்தில் அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. நீங்கள் இப்போ கிரியேட் பண்ண போகிறோன்னு சொல்லி ஓடி போய் கொரோனா வேலையில் கிரியேட் பண்ணிடுறாங்க. ஏன்னா அது குறிப்பிட்ட காலத்தில் அந்த பிரச்சனை முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் லாங் டைம், அதாவது கூகுளில் ட்ரெண்டிங்காக இருக்கிற லாங் டைம் விஷயங்களை தேடி இருக்கும். இப்போ நாங்கள் எப்படி எங்களோட பேஜுக்கோ அல்லது குரூப்புக்கோ நேம் சூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, இப்போ நீங்கள் முதல்ல என்ன செய்யணுமெண்டா, கூகுளில் போய் எந்த வேர்ட் அதிகமான பேர் சர்ச் பண்ணியிருக்கிறோம், அதாவது எந்த வேர்ட் ட்ரெண்டிங்காக இருக்குன்னு சொல்லி நீங்கள் முதலாவது பார்க்கணும். அது எப்படி பார்க்கலாம், கூகுள் ட்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது. அதனால கூகுளில் போய் சர்ச் பண்ணுவோம். சர்ச் பண்ணிங்கன்னா இதில் முதலாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கூகுள் ட்ரெண்ட் என்று சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் பாருங்க, மேல் மூலையில் 3 arrows இருக்குது. அதை கிளிக் பண்ணி பாருங்க, ட்ரெண்டிங் சர்ச்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து டெய்லி சர்ச் ட்ரெண்ட், அதாவது வந்து டெய்லி இன்றைக்கு வந்து ஃப்ரைடே ஜூலை 17 இந்த டேட்டில் வந்து எந்த விஷயம் வந்து ட்ரெண்டுக்கு இருக்குன்னு சொல்லி இதில் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரியல் டைம் சர்ச் ட்ரெண்டிங் பாஸ்ட், அதாவது 24 மணி நேரத்துக்கு முதல் வந்து என்னென்ன இது வந்து ட்ரெண்டிங் சொல்லி இதில் காட்டும். அடுத்து வந்து என்ன கண்ட்ரியில் என்ன வேர்ட் ட்ரெண்டிங் இருக்குன்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணலாம். திருப்பி வந்து 3 arrows கிளிக் பண்ணி இயர் இன் சர்ச்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் இயர், அதாவது 2019 வந்து என்னென்ன விஷயம் வந்து ட்ரெண்டிங்காக இருக்குன்னு சொல்லி லிஸ்ட் பை லிஸ்ட்டாக வந்து போட்டிருப்பேன். அதுக்கு நிறைய கேட்டகரி இருக்குது பாருங்கள், நியூஸ், பீப்புள், ஆக்டர்ஸ் சொல்லி நிறைய கேட்டகரி இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு நேம் மட்டும் சூஸ் பண்ணி இருக்கணும். அதை விட நீங்கள் இன்னொன்று செய்யலாம். நியூ டேப் ஓப்பன் பண்ணி டாப் கூகுள் சர்ச்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா என்னென்ன வேர்ட் வந்து கூகுளில் அதிகமாக மக்கள் தேடி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு லிஸ்ட் ஒன்று வரும். அதில் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி போங்க. நீங்கள் பார்த்தீங்களா இது வந்து 2020, அதாவது கரண்ட் இயருக்குரியது. இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 சர்ச்சை வந்து ஃபேஸ்புக், யூடியூப், அமேசான், ஜிமெயில், கூகுள், வெதர், ஈபேன்னு சொல்லி அப்படியே லிஸ்ட் வந்து 100 மட்டும் இருக்குது. இதில் வந்து நீங்கள் ஒரு நேம் ஒன்றை சூஸ் பண்ணணும். இப்படி நீங்கள் சூஸ் பண்ணுறதால என்ன நன்மைன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பேஜ் வந்து குயிக்காக மக்கள் மத்தியில் ரீச் ஆகிடும். ஸோ இதை வந்து நீங்கள் நேம் ஒன்றை சூஸ் பண்ணுறதுக்கு இதை சூஸ் பண்ணி கொண்டீங்கன்னா ஒரு மிகச்சிறந்த பேஜ் ஒன்றை நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன் என்ன மாதிரி ஒரு நேம் ஒன்றை சூஸ் பண்ணுறேன்னு சொல்லி. இப்போ நாங்கள் நேமை சூஸ் பண்ணிட்டோம். அடுத்தது ஃபேஸ்புக் பேஜோ அல்லது ஃபேஸ்புக் குரூப்போ எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, இப்போ நீங்கள் முதல்ல ஃபேஸ்புக்கு போகணும். ஃபேஸ்புக்கு போயிட்டு பாருங்கள், குரூப்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பாருங்கள் கிரியேட் குரூப்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி இப்போ நீங்கள் வந்து ஒரு குரூப்புக்கு நேம் பண்ணிக்கணும். நான் இப்போ பார்த்தீங்கன்னா நியூ ட்ரெண்டிங் ட்ரெஸ்ஸஸ்ன்னு சொல்லி ஒரு நேம் வந்து வைக்க போகிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அட்ஸ் பீப்புள்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது. அதாவது இதே என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மெம்பராக வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸை வந்து குயிக் ஆட் பண்ணிக்கொள்ளலாம், உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸை வந்து ஆட் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ப்ரைவசி, இதில் வந்து சூஸ் ப்ரைவசின்னு இருக்குது, அதை நீங்கள் பப்ளிக்னு மாற்றிடணும். இதே பப்ளிக்னு மாற்றின என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இந்த குரூப் வந்து பப்ளிக்காக எல்லோரும் வந்து பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பின் டு ஷார்ட் கண்டென்ட் இருக்குது, இதை நீங்கள் கொடுத்து வச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிக்க இந்த குரூப் வந்து முன்னுக்கு வரும். அதால் நீங்கள் ஈஸியாக வந்து இப்போ நீங்கள் நிறைய குரூப்பில் இருப்பீங்க, அதால் அந்த உங்களோட குரூப்பை போய் தேடுறது வந்து கஷ்டமாக இருக்கலாம். இப்போ நீங்கள் பின் டு ஷார்ட்னு சொல்லி கொடுத்து வச்சிங்கன்னா முதலாவது குரூப்பு உங்களோட குரூப் தான் ஷோ ஆகும். அடுத்த கிரியேட்டை கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நானும் இப்போ ஒரு குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ சில செட்டிங் செய்யணும். அந்த செட்டிங் எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா மோர்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி இப்போ எடிட் குரூப் செட்டிங்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் உங்களோட குரூப் நேம், அதான் நான் முதலே கொடுத்துட்டேன். அடுத்தது குரூப் டைப், அடுத்த டிஸ்கிரிப்ஷன், அதாவது இந்த குரூப் வந்து என்னத்தை பற்றின்னு சொல்லி கொடுக்கணும். இப்போ நீங்கள் ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் ஒன்று கொடுத்துட்டு அடுத்த பார்த்தீங்கன்னா லொக்கேஷன், இதில் வந்து உங்களோட லொக்கேஷன் நீங்கள் செட் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, அடுத்த பார்த்தீங்கன்னா டேக்ஸ். இந்த டேக்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் யூடியூபராக இருந்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் வந்து டேக்ஸ் வந்து உங்களோட வீடியோ வந்து முன்னுக்கு எடுத்துன்னு போகும். அதே சேம் ஃபங்க்ஷன் தான் வந்து இங்கே நடக்குது. அதாவது நீங்கள் என்ன டெக் கொடுக்குறீங்களோ அந்த டெக் வந்து அதிகமாக சர்ச் பண்ணப்படுற விஷயமா இருக்கணும். தான் உங்களோட பேஜ் வந்து முன்னுக்கு போகும். அதால் நீங்கள் டெக் ஆட் பண்ணிங்க. முதல் வந்து நீங்கள் எந்த டெக் ஆட் பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் சர்ச் பண்ணி பாருங்க. அதில் நிறைய பேர் வந்து சர்ச் பண்ணியிருந்தால் அதை நீங்கள் பயப்படாமல் தூக்கி போடுங்க. அண்ட் அந்த வேர்டை டைப் பண்ணிங்க, உங்களோட பேஜ் வந்து முன்னுக்கு போய் நிற்கும். அதால் உங்களோட ஒரு பேஜுக்கு வந்து டெக் இம்பார்ட்டன்ட். அதோட வந்து மேக்ஸிமம் 5 டெக் மட்டும் தான் இதில் யூஸ் பண்ணலாம்.
ஓகே, அடுத்த பார்த்தீங்கன்னா லிங்க்ட் பேஜஸ். அதாவது வந்து நீங்கள் வேறு எதுவும் பேஜ் வச்சுருந்தா அதை வந்து இதில் லிங்க் பண்ணி விடலாம். இந்த லிங்க் யுவர் பேஜ்னு சொல்லி இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் எதுவும் பேஜ் வச்சுருந்தா அதை லிங்க் பண்ணி விடலாம். அதுக்கடுத்து பாருங்க கலர். அதான் அது கூட குரூப்புண்ட தீம் கலர். இப்போ நான் மெரூன் கலர் செட் பண்ணி விடுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா வெப் அட்ரஸ். அதாவது உங்கள்கிட்ட பர்சனல் வெப்சைட் இருந்தால் இல்லை வெப் அட்ரஸ் இருந்தால் இல்லை குரூப் இருந்தால் அதை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரைவசி. அதாவது இந்த குரூப் வந்து பப்ளிக்காக இருக்கணுமோ அல்லது ப்ரைவேட்டாக இருக்கணும்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் பப்ளிக்கை சூஸ் பண்ணி விடுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பட்ஜஸ். அதாவது வந்து நீங்கள் அட்மின்னா உங்களுக்கு ஒரு பட்ஜ் வரும், அடுத்த மெம்பருக்கு ஒரு பட்ஜ் வரும். அப்படி வந்து பட்ஜெட்ஸ் வந்து சேர்ந்து வந்துருங்க. இதில் நீங்கள் மேனேஜ் பட்ஜெட் கிளிக் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டிங் மெம்பர் ஒரு பட்ஜெட் நீங்கள் செட் பண்ணி விடுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் அப்ரூவல். அதாவது வந்து உங்களோட குரூப்பில் வந்து மெம்பரை அப்ரூவ் பண்ணுறேன்டா, ஒரு மெம்பரோட ரிக்வெஸ்ட் கொடுத்து அதை அப்ரூவ் பண்ணுறேன்டா. இதில் பார்த்தீங்கன்னா முதலாவது எனி ஒன் இன் குரூப். உங்களோட குரூப்பில் வந்து யாரும் அதை அப்ரூவ் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்லி அட்மின் அண்ட் மாடுலேட்டர்ஸ். அதாவது உங்களோட பேஜுக்குரிய அட்மினும் அல்லது மாடுலேட்டர்ஸ் 2 பேர் மட்டும்தான் வந்து ஆட் பண்ணலாம். அதாவது நீங்கள் வந்து ஒன்லிமி அட்மின் கொடுத்து வைக்கிற உங்களோட குரூப்புக்கு வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்குது. ஸோ ஒன்லி அட்மின் அண்ட் மாடுலேட்டர்ஸை கொண்டு செலக்ட் பண்ணி விடுங்க. அடுத்த முக்கியமான செட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு மெம்பர்ஷிப் ரிக்வெஸ்ட். அதாவது கூட குரூப்பில் வந்து ஜாயின் ஆகணுமாண்டா அவர்கிட்ட நீங்கள் சில கேள்வி கேட்கலாம். ஏன் வந்து இந்த குரூப்பில் ஜாயின் ஆகிறீங்கள் என்று சொல்லி ஒரு சில கொஷன் வந்து நீங்கள் அவர்கிட்ட கேட்கலாம். அதோட வந்து நீங்கள் அந்த குரூப்புக்கு வந்து ரூல்ஸ் ஆட் பண்ணி விடலாம். இந்த குரூப்பில் வந்து வீடியோ போடக்கூடாது, இந்த குரூப்பில் வந்து டெக் விஷயங்கள் மட்டும்தான் போடணும்னு சொல்லி நீங்கள் குரூப்புக்கு ரூல்ஸ் ஒன்று வச்சுருக்கலாம். அந்த ரூல்ஸ் எல்லாம் அக்ரி பண்ணால் தான் இந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணலாம்னு சொல்லி கொஷன் வச்சுருக்கலாம். அதுதான் இது நாங்கள் பாவிக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் மெம்பர் அப்ரூவல்ஸ். அதாவது வந்து இதுக்கு வந்து நீங்கள் அப்ரூவல் பண்ண தேவையில்லை, தண்டை வாழ்லையே வந்து ஆட்டோமேட்டிக்காக மெம்பர்ஸ் வந்து அப்ரூவல் அட் ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பெர்மிஷன். அதாவது கூட குரூப்பில் வந்து ஒரு ஆள் போஸ்ட் பண்ணணுமெண்டா எனி ஒன் இன் குரூப்பை செலக்ட் பண்ணி விட்டீங்கன்னா யாரும் வந்து போஸ்ட் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அட்மின் ஓன்லி. அதாவது அவை போஸ்ட் பண்ணினா அட்மின் ஓன்லியில் விட்டுருந்தீங்கன்னா நீங்கள் அப்ரூவல் பண்ணி நான் மாற்றிருந்தேன் அந்த போஸ்ட் வந்து நீங்கள் போஸ்ட் ஆகும். ஸோ எப்போவுமே நீங்கள் வந்து அட்மின்ஸ் ஒன்லியாக வைக்கிறது வந்து ஒரு பாதுகாப்பு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த குரூப்பில் வந்து 80+ கண்டென்ட்டோ அல்லது வந்து வேறு கண்டென்ட்டோ அவர் வந்து ஷேர் பண்ணினா யார் ரிப்போர்ட் பண்ணினா உங்களுக்கு வந்து மொத்தம் 3 ஸ்ட்ரைக் இருக்குது. அந்த 3 ஸ்ட்ரைக்கையும் வந்து நீங்கள் கலந்துட்டீங்கன்னா உங்களோட பேஜ் வந்து ஓட்டோவாக பிளாக் ஆகிடும். ஸோ நீங்கள் எப்போவுமே ஒரு போஸ்ட் போடிக்க ஒரு சிறந்த போஸ்ட்டாக மட்டும்தான் அப்ரூவல் பண்ணுங்க. அண்டதான் உங்களோட குரூப் வந்து ஒரு ஆரோக்கியமான குரூப் அல்ல பாதுகாப்பான குரூப்பாக இருக்கும் எப்போவுமே. இப்போ பார்த்தீங்கன்னா முதலாவது ஸ்ட்ரைக் வந்தாலே ஒட்டுக்கிழமைக்கு வந்து நீங்கள் உங்களோட குரூப்பில் போஸ்ட் போடலாது. அதே மாதிரி 2வது ஸ்ட்ரைக் வந்தால் 3 மாதத்துக்கும் டெம்பரரியாக நீங்கள் ஒரு போஸ்ட்டுமே உங்களோட குரூப்பில் போடலாது. 3வது ஸ்ட்ரைக் வந்தால் உங்களோட குரூப் வந்து ஓட்டோவாக டிலீட் ஆகிடும். ஸோ நீங்கள் கட்டாயம் வடிவாக குரூப்பை பராமரிக்கணும். அதால் நீங்கள் அட்மின் ஒன்லியே நீங்கள் செலக்ட் பண்ணி விடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் அப்ரூவல் பண்ணுறதுக்கு வந்து உங்களோட அட்மினும் மாடுலேட்டரும் இந்த 2ஐயும் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்தது கீவேர்ட். இதுவும் வந்து டேக்ஸ் மாதிரி தான். இதுக்கு வந்து நீங்கள் கீவேர்டு எத்தனை கீவேர்டும் ஆட் பண்ணலாம். நீங்கள் கூகுளில் வந்து டாப் கீவேர்ட், அதாவது எந்த கீவேர்டை வந்து அதிகம் யூஸ் பண்ணிடுங்க அந்த கீவேர்டை காப்பி பண்ணி இதில் போட்டுக்கொள்ளுங்க. அப்படி நீங்கள் போட்டுக்கொட்டிங்கன்னா உங்களோட பேஜ் வந்து முன்னைக்கு வந்துடும். நான் இப்போ உதாரணமாக ஒன்று மட்டும் போட்டு காட்டுறேன். நாங்கள் சர்ச் பண்ணிங்க நாங்கள் பார்த்த முதல்ல அது வந்து ஃபேஸ்புக் தான் அதிகமான மக்கள் வந்து தேடி இருக்கிறேன். ஸோ நான் முதல்ல ஃபேஸ்புக்காக கொடுக்குறேன். இதில் வந்து அட்ரஸ் செலக்ட் பண்ணி விட்டீங்கன்னா அந்த கீவேர்ட் வந்து அட் ஆகிடும். அதுக்கு பிறகு நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் ஒருக்க செக் பண்ணிவிட்டு அதுக்குள்ள அடியில் வந்து சேவ் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிவிடுங்க. யுவர் சேஞ்ச் ஹேவ் சேவ் இன்னு சொல்லி மெசேஜ் ஒன்று வந்துருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் ஒன்று ஆட் பண்ணி விடலாம் உங்களோட குரூப்புக்கு. இப்போ நீங்கள் வந்து குரூப் க்ரியேட் பண்ணிட்டீங்க, கீவேர்ட் எல்லாம் ஆட் பண்ணிட்டீங்க. இப்போ உங்களோட குரூப் எல்லாம் முடிஞ்சது.
இப்போ நீங்கள் அடுத்தது என்ன செய்யணுமெண்டா நீங்கள் டெய்லி வந்து போஸ்ட் பண்ணிக்கொண்டிருங்க. அப்படி நீங்கள் டெய்லி போஸ்ட் பண்ணிக்கொண்டிருக்கீங்க, கட்டாயம் உங்களுக்கு வந்து மெம்பர்ஸ்க்கு வந்து கூடிக்கொண்டு போகும். அப்படி கூடிக்கொண்டு போச்சுன்னா நீங்கள் வந்து ஈஸியாக குறிப்பிட்ட காலத்திலேயே அதிக அளவு உழைக்கலாம். ஓகே, இவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தமிழ் டெக் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எதுவும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ நண்பா.